ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஹஸ்பண்டு டியூட்டியிலேருந்து வந்துட்டாங்க. வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நானும் கிளம்பிட்டேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நம்ம லேடிஸ்க்கு ஸ்கூட்டியில் போகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. வெயிலும் படாது, அதுக்கேற்றாப்புல டஸ்ட்டும் இல்லாமல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? நான் இதையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் வா போகலாம், டைம் ஆகிட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னோடய பைக்லேயே போகலான்ட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா, டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சரி ஒரு 10 டேஸாவது நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நாங்களுமே சரி ஓகே போகலான்ட்டு தூங்கிட்டு இருந்தேன். வந்து கூப்பிட்டோடனே டக்குன்னு எழுந்து கிளம்பி போயாச்சு. அப்படி வந்த இடம் தான் நம்ம A to B. அவங்க தான் சொன்னாங்க என்ன சாப்பிட்றேன்னு. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க. எனக்கு வெஜ்ஜு சாப்பிடணுன்ட்டேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். இங்கே நல்லாவே இருக்கும் சாப்பாடு. ஸோ அதனால் A to Bயில் வந்து சாப்பிட வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோம். போய் மெனுவை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு நார்மல் மீல்ஸ் வேணும்ன்ட்டு. அவங்க வந்து ஸ்பெஷல் மீல்ஸ்னாங்க. நான் இதில் எவ்வளோ சோகமாக இருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒழுங்காகவே வீடியோ எடுக்க தரல அப்படின்ட்டு. ஸோ அதனால் டல்லாகிட்டேன். இந்த டல்லாக இருக்கிற நேரம் ஸ்பெஷல் மீல்ஸுக்கு ஒரு சூப்பு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, இது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதுக்காகத்தான் கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு பெரிய டைலாக் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை கண்டுக்கல. ஏன்னு கேளுங்க, என்னையே தான் ஆல்ரெடி கோவப்பட்டாங்களே, அதனால் அந்த சோகத்தில் இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்தது பாருங்கள் சாப்பாடு ஃபஸ்ட்டாக. அதில் நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ரைஸு, வாழைக்காய் கூட்டு, துவையல், தயிர், கீரை, சாம்பார், பருப்பு, ரசம், அடுத்ததாக நம்மளுக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம், அடுத்தது வத்த குழம்பு, அது எல்லாமே வந்தது. அப்பளம். ஆனால் இவங்களுக்கு வந்தது பாருங்கள், அதில் எக்ஸ்ட்ரா சப்பாத்தி, நம்மளோட பிரிஞ்சு, அடுத்தது இது கொடுத்துருந்தாங்க பாருங்கள் காலிஃப்ளவர் கூட்டு, அடுத்தது ரைத்தா. இதுதான் அவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடில். ஒரு ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க. நானும் நல்லா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் இதில் நிறையா மீதம் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். இலைய மிச்சம் வைன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரோம். அப்போ தான் சொன்னாங்க ஸ்பெஷல் ரைஸுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீன்னு. எனக்கு கிடைக்கல. உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஐபாக்கோவுக்கு போனோம். அப்படி இப்படின்னு A to Bயில் வந்து 504 அமௌண்ட் வந்துட்டு. அடுத்ததாக ஐஸ்கிரீம் கடையில் வந்து எனக்கு வந்து கோகனட்டு இது கேட்டேன் ஐஸ்கிரீம். அவங்க வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதில் பாருங்கள் இந்த சாக்லேட் அதெல்லாம் போட்டு அப்படின்னு 279 கிராம் வந்துச்சு. ரேட்டுமே 353 வந்துச்சு. ஓகே டெய்லியாக சாப்பிட்றோம், அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், நல்லா திருப்தியாக சாப்பிட்லான்னு என் முகமே ஹாப்பி ஆகிட்டு. அப்படி இருந்தும் என் ஐஸ்கிரீமை சாப்பிடுவேன், அவங்களோடத டேஸ்ட் பார்க்கணும். நான் டேஸ்ட் பார்த்துட்டு அவங்க எனக்கு ஊட்டி விட, நான் அவங்களுக்கு ஊட்டி விட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஓகே வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. நான் வீட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.